குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்று 6/3/2026 வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 22ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:27க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று மாலை 6:57 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:26 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று காலை 7:58 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 6:30 வரை வணிசை, பின்பு மாலை 6:57 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:26 வரை சித்தயோகம், பின்பு காலை 10:26 வரை அமிர்த யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:26 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள், வாஸ்து நாள் மற்றும் சங்கடார சதுர்த்தி சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சாலை அமைக்க உகந்த நாள், உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், மருந்து உண்ணுவதற்கு சிறந்த நாள், தீட்சை கொடுப்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:47 முதல் 10:28 வரை மேஷ லக்னம், 10:29 முதல் 12:21 வரை ரிஷப லக்னம், 12:22 முதல் மதியம் 2:27 வரை மிதுன லக்னம், 2:28 முதல் 4:39 வரை கடக லக்னம், 4:40 முதல் மாலை 6:45 வரை சிம்ம லக்னம், 6:46 முதல் இரவு 8:44 வரை கன்னி லக்னம், 8:45 முதல் 10:44 வரை இரவு துலாம் லக்னம், 10:45 முதல் காலை 12:50 வரை விருச்சக லக்னம், 12:51 முதல் காலை 3:02 வரை தனுசு லக்னம், 3:03 முதல் காலை 5:07 வரை மகர லக்னம், 5:12 முதல் காலை 7:04 வரை கும்ப லக்னம், 7:05 முதல் 8:46 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை
எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். சுக்கிர பகவானுக்கான தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி 22ஆம் தேதி கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது சங்கடர சதுர்த்தி, சுப முகூர்த்த தினம் மற்றும் வாஸ்து நாளுங்க. விநாயக பெருமானை வழிபட்டால் சகல தடை தாமதங்கள் நீங்கும். பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் செய்து விபூதி அபிஷேகம் செய்வித்து அந்த விபூதியை தினம்தோறும் நீங்கள் நெற்றியில் இட்டுக்கொண்டால் உங்களுடைய உடல் பிணி தீருங்க. எல்லா பிணியும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் என்று முருகப்பெருமானினுடைய கந்தசஷ்டி கவசத்தினுடைய வரியில் இந்த வாக்கியம் வரும். ஆக பிள்ளையாரிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், எல்லா நலன்களும் சித்திக்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உடம்புல இருக்கக்கூடிய வலி வேதனைகள் தீருங்க. புரிதல்கள் இருக்கும். மனதை அமைதிப்படுத்துவீங்க. தினந்தோறும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் தினந்தோறும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய தெய்வ திருநாமத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் ஜெயித்து வெளியே வர முடியும். நல்ல புத்துணர்ச்சி இருக்கும். தெம்பா தைரியமாக உங்களுடைய வேலைகளை கவனிக்க கிளம்புவீங்க. காலை பொழுதுல இருந்தே வேகம் இருக்குங்க. வேலையில எந்த விதமான குறைபாடும் இருக்காது. எப்படி வேலையை நினைக்கிறீங்களோ அந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப திருப்தியா சிறப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், துணிவு உங்களிடம் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிப்பீங்க. இரவு பகல் பாராது படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல துணிவு ஏற்படும், தைரியம் இருக்கும். எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விக்கு நல்ல தகுந்த பதில் அளிச்சு நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகங்க. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. வண்டி வாகன பயணங்கள்ல உங்களுக்கு நல்ல திருப்தி இருக்கும், அனுகூலம் ஏற்படும். மனதுல தெம்பு தைரியம் இருக்குங்க, எதையுமே செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்கும். ஒரு சிறு குறு வியாபாரம் செய்யறீங்க, ஒரு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்குங்க. நீங்க போட்ட முதலீடுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும். உறவுகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தும் நல்ல செய்திகள் வரும். செயல்கள்ல இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் மறையும். வேலையில கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும். துரிதமாவும் இருப்பீங்க. சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. ஆபீஸ்க்கு போறவங்க உங்களுடைய பாஸ் கிட்ட கனிவா பணிவா எப்படி பேசினா வேலை நடக்குங்கிற சூக்ஷமத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க.
போட்டி பொறாமைகள்லாம் கொஞ்சம் தனியும். வியாபாரத்துல இருக்கிறவங்க பன்மடங்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கும் விற்கப்படாம இருக்கக்கூடிய பொருளை விற்கிறதுக்கான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பண வரவு வரத்துக்கான முயற்சிகள் ஏற்படும். பொதுவாக முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்லைனாக்கா பணத்துக்காக ஏதாவது ஒரு வேலைகள் கவனிக்கணும். வருமானம் தேவை, வர பணம் பத்தல, குடும்பத்தை ஃபேமிலி காப்பாத்துறதுக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யலாம்னா கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் உண்டு மேஷராசி என்பர்களுக்கு பொதுவாகவே. அவ்வப்போது கடன் பற்றிய எண்ணங்கள் மனசுல வந்து வந்து அலைமோதுங்க. இந்த கடன்ல இருந்து முழுமையா எப்படி வெளியே வரப்போறோம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பயப்படாதீங்க. தினந்தோறுமே தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்னு சொல்லி இடரினும் தளரினும் எனதிரு நோய் தொடரினும் என்று தொடங்கக்கூடிய தேவைக்கேற்ற பணம் பெரும் பதிகம் இந்த பதிகத்தினுடைய பெயர். ஆக இந்த பதிகத்தை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 48 நாள் பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. பணம் கிடைக்காதுன்னு சோர்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட பணம் வந்துடும். அந்த அம்மையப்பர் பணத்தை கொடுப்பார். இறை பக்தியோட இறை நம்பிக்கையோட மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நீங்க தேவார திருப்பதிக பாடல மனதார பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய சக்திங்க. பலருமே அனுபவத்துல கண்ட உண்மை. இன்னைக்கு கலியுகத்துல நடக்கக்கூடியது. சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் கிடைக்க இத முயற்சி செஞ்சு பாருங்க. பண கஷ்டங்கள்லாம் பறந்தோடும். உடல்நலம் மனநலம் எல்லாமே இருக்கும். கைக்கு பணம் வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினில பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி இருக்கும். தேக பலம் கூடும். பரணில பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படுங்க. சாதுரியமா இருப்பீங்க. சிந்தனைகள் நல்ல விதமாக அமையும். திறமைக்கு ஏற்றபடி வருமான உயர்வு ஏற்படும். சாதுரியமா இருப்பீங்க. இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள். சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. இந்த நாள் சாயந்தரத்துல கோவிலுக்கு போய் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க. தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு பிறப்புல இருக்கக்கூடிய எல்லா தோஷத்தையும் போக்க வழிகாட்டும். கோச்சாரத்தின்படி பார்க்கலாங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். வீண் மன கஷ்டங்கள் அகலும். இனம் புரியாத குழப்பம் இருந்தா அது தீரும். ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்ல. ஒரு நாளும் கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்யறாங்களோ வான் மண்டலத்துல அதற்கேற்ற முக்கியமான பலன்கள் தான் வரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. அது ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கலாம். மாணவர்கள் படிப்புக்காக ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த தருணத்துக்கு வந்துட்டீங்க. வெளி இடங்களுக்கு போய் படிக்கலாமா, வெளிநாடுக்கு போகலாமா, மேற்கல்வி தொடர்வதற்கு என்ன வழி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆழமா சிந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த சிந்தனைக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்குங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லைனாக்கா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஸர் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ரிஷபராசி அன்பர்கள் பேசியே ஜெயிப்பீங்க. நல்ல ஞாபக சக்தி இருக்கும். சூழ்நிலைகளை ரொம்ப அழகா கையாளுவீங்க. உங்களோட இருக்கக்கூடியவங்க யார், எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். துணையாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. உடன் பிறந்தவங்க, அதனால யாருமே இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. உங்களுடைய வியாபாரத்துக்கு துணை இருப்பாங்க. நீங்க செய்யற தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியில அம்மா, அப்பா, உடன் பிறந்தவங்க எல்லாருமே, உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாதான் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும், விலகும். ஒரு நல்ல ஹெல்த்தியா இருப்பீங்க, வெல்த்தியா இருப்பீங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி கைக்கு பணம் வருங்க. அதுல எந்த குறையும் இருக்காது.
தைரியமா உங்களுடைய வேலைகளை கவனிக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நல்ல உள்ளம் பெற்றவங்க நீங்க. உங்களை பத்தி யாருக்குமே தெரியாதுங்க. நீங்க அவ்வளவு நல்ல குணம் கொண்டவங்க. கையில எப்பவுமே பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி சில வேலைகளை கவனிப்பீங்க. கடும் உழைப்பால் உழைச்சு முன்னேறணும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு கடுமையான போராட்டத்தெல்லாம் சந்திச்சு இருப்பீங்க உங்களுடைய கடந்த காலத்துல. ஆக ஒரு வேலையை நடத்தி முடிக்கணும், குறிக்கோளோட வாழ்வீங்க. தலைப்பில்லாம பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு நீங்க தாங்க. சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வீடு இடம் இருக்கும், வீடு கட்டணுன்ற எண்ணங்கள் இருக்கும். வீட்டுல பிள்ளைகளால சந்தோஷம் உருவாக்குங்க. துணைவர்கிட்டையும் சரி, உங்களுடைய துணைவி கிட்டையும் சரி, ஒரு புதிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்களால தான் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியே கிடைக்க போகுது. தம்பதியர்களுக்கு இடையே நெருக்கம் இருக்கும், ஒற்றுமை உணர்வு அதிகமாக இருக்கும். பொதுவாக உங்களுடைய துணைவரிடத்துல எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம் வரும். சுப செய்திகளை பெறுவீங்க. கோச்சாரத்தின்படி இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் வரலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்திற்காக சில முக்கிய முயற்சிகளையும் எடுத்துட்டு இருப்பீங்க. எதை செய்தாலும் ரொம்ப அமைதியா பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் மூமெண்ட் தெரியாதபடி பார்த்துக்குவீங்க. பண வரவு, பொருளாதாரத்தில் வரவுகள் இருக்கும் அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தருங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துறது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே நோய் குணமடையுங்க. நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகள் குறையுங்க. ரோகிணில நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். தீர்க்கப்படாத கவலைகள் கூட தீரும். கடன்ல விலகும். மிருகசிரீஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். முயற்சிகள் அதிகரிக்கும் அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 22ஆம் நாள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்துல கேத்து பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க. மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, இரு நபர்களுக்குமே இது பொருந்தக்கூடியது. நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்காக பல முயற்சிகள் நடக்கும். உங்க சிலபஸை கூட சேஞ்ச் பண்ண நினைப்பீங்க. சிபிஎஸ்இ படிக்கிறவங்க இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு நிலையில கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி உண்டுங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். செயல்கள்ல அனுகூலம் ஏற்படும். எதை விரும்புறீங்களோ அந்த வேலைகள் நடக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமான காரியத்தில் எல்லாவற்றிலுமே ஜெயம் உண்டாக்குங்க. வெற்றி பெறுவீங்க. ஒரு புதிய முயற்சி செய்யறீங்க, ஒரு சின்ன காரியத்துக்காக வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப சக்சஸா பண்ணுவீங்க. நல்ல புத்தி கூர்மை அதிகம் உண்டு. பொதுவாகவே மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. கிரியேட்டிவிட்டி, ஏதாவது ஒரு புது விஷயத்த செய்யணும். கை தொழில ரொம்ப வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்க கை பக்குவம் உணவு சமையல்லையும் இருக்கும். அதே மாதிரி ஒரு புதிய பொருள் கொண்டு வர்றதுல, பெயிண்டிங், டிராயிங்கு, அதே மாதிரி ஒரு கைத்தொழில் பண்றக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலுமே ரொம்ப எக்ஸலண்டா இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த நாள் காணப்படுதுங்க. அதே மாதிரி கால்நடை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்துல வளர்ச்சி இருக்கும். வண்டி வாகன பயணங்கள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, திட்டமிட்டிருப்பீங்க. அந்த காரியத்துல வெற்றி கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க தானா விலகிடுவாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, பொச்சரிப்பு படுறவங்க, உங்களை பார்த்து குறை சொல்றவங்க கூட தானா விலகி போகக்கூடிய போக்கு வெளிப்படுங்க. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நபர்களை கண்டு நீங்க பயப்படவும் வேண்டாம், அவங்கள பத்தி நினைக்கவும் வேண்டாம். கடந்த கால பழைய விஷயங்களை பத்தி நிறைய நினைப்பீங்க. இது மலரும் நினைவுகளாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள், நல்ல சந்தோஷமான சூழ்நிலை, உங்க குடும்பத்துல நடந்த விசேஷம், ஒரு சில நகைச்சுவை, நல்ல சூழ்நிலைகளை பத்தி அடிக்கடி நினைப்பீங்க. இதனால மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சியா இருப்பீங்க. வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே
ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கைக்கு பணம் வருங்க. அதிலும் உத்தியோகம் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பொறுப்புகள் வரும். ஆனா எதை செஞ்சாலும் பொறுமையும் நிதானமாக எல்லாவற்றிலுமே கவனமாக நீங்க பண்ணிடணும். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காதீங்க. தனித்துவமாக இருக்க பாப்பீங்க. மத்தவங்களை காட்டிலும் உங்களுடைய வேலைகள் தான் எல்லாருடைய ஒரு ரெஸ்பெக்டிவா இருக்கும். சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய வேலையை பார்த்து கௌரவப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படலாம். வங்கி வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. உறவுக்காரர்கள் இடத்துல கொஞ்சம் சண்டை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு. யாரிடத்துல நீங்க பேசல அப்படின்னா அவங்களே உங்ககிட்ட வந்து பேசலாம். வெள்ளிக்கிழமை தினம்ங்கிறதுனால சுக்கிர பகவான வழிபாடு பண்ணுங்க. அதிலும் மொச்சை வைத்து மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா பண வரவு ஏற்படுங்க. இந்த நாள் சங்கட சதுர்த்தியும் இருக்கு, வாஸ்து நாளும் இருக்கு. இந்த நாளுக்கான பூஜை வழிபாடு முறைகள் செய்யறது ரொம்பவே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல நன்மையை கொடுக்கும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில ஆரம்பிக்கிறது செய்யறதுனால வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடக்குங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும். திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும், உன்னதமான நிலைக்கு வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்குங்க. பொறுமையாக இருக்கணும். புதிய புதிய விஷயங்கள்ல நாட்டம் உண்டாகும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துகிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மாசி 22ஆம் நாள்ல தங்க நகை ஆபரணங்கள், வெள்ளி சம்பந்தமான பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல அதிக கவனம் செலுத்துவீங்க. வீட்டுல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான விசேஷங்களுக்கு நீங்கள் பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாக நடக்கும். அந்த பிராப்தம் அதிகமாக இருக்குங்க. அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு நடக்கும். இந்த அமைப்பானது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்க போகுதுங்க. எதிர்பாராத வகையில சில பண வரவுகள் அதிகரிக்கும். இந்த நாள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி முடிவு பெறுகிறது. இது நாள் வரையில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போக போகுதுங்க. இந்த 6ஆம் தேதி மார்ச் 6 திருநள்ளார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி முடிவு பெறுகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த நாளில் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக சனி பகவானுடைய இந்த சிரமங்கள் உங்களுக்கு விலக போகிறது ஒரு நல்ல அத்தியாயத்திற்கு துவக்கமாக இருக்கும். இதனால உங்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பிறப்புல இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தி ஆகுங்க. கடகராசி அன்பர்களே, இது நாள் வரையில நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க பட்ட அவமானங்கள், வேதனைகள், வருத்தங்கள், உடல் நல பாதிப்புகள், கோளாறுகள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. அடிப்படை கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும், டெவலப்மெண்ட் உண்டாகுங்க, முன்னேற்றங்கள் ஏற்படும். எல்லாரிடத்திலும் அமைதி போக்கோடு இருக்க பழகிக்கோங்க. மௌனம்தான் மிகச்சிறந்த மருந்து. நீங்க அமைதியா இருந்து இறைவன் நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்ய மகாலட்சுமி கடாட்சம் சித்திக்கும். ஷோடசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோடசம்னா 16 வகையான செல்வங்கள் உங்களிடம் வந்து சேருங்க. விடாப்பிடியா செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சு காட்டுவீங்க. வீண் பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு காரியத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருப்பீங்க. மாணவ மாணவிகள் இந்த போர்டு எக்ஸாம்ல +2 10th எழுதக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மார்க்கம் கிடைக்கும். வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கும். இது நாள் வரையில நீங்கள் பட்ட சிரமங்கள் குறைய போகுதுங்க. வேலையை ரொம்ப விறுவிறுப்பா செய்து முடிப்பீங்க. பாராட்டு கிடைக்கும். அலுவலக காரியங்களுக்காக ஆபீஸ்க்கு போகக்கூடியவங்க, அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உங்களுக்கு வரும். மனசுல கவலை இருக்கும், அசதி இருக்கும். என்ன பண்ண போறோம், ஏது செய்ய போறோம்னு தெரியாம இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். வருமானம் உயரும். வியாபாரத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. விட்ட வேலைகள் எல்லாத்தையுமே முடிப்பீங்க.
அதே மாதிரி வரவேண்டிய பணம் கைக்கு வரும் வரையில நிறைய உழைப்ப கொடுத்துட்டு இருப்பீங்க. அசதி இருக்கும். நிறைய வேலைகள் காரணமாக கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். இந்த கோடை காலம் அப்படிங்கிறதுனால வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ரொம்ப சரியா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்திற்கு பயணிக்கிறாருங்க. ஆக சுகஸ்தானத்துக்கு வரப்போறார். கடகராசி அன்பர்கள் இந்த நாள் அம்பிகை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுங்க. எல்லாமே நல்லது நடக்குங்க. இரவு நேரத்துல பள்ளியறை பூஜை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி காலையில விஸ்வரூப தரிசனம் பாக்குறது ரொம்ப நல்லது. காலை நேரத்துல கோவில் திறந்த நடை திறந்த உடனே போய் தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல பள்ளியறை பூஜை தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து விதமான நஷ்டங்களும் தீருங்க. உடல் உபாதைகள் அகலும். குடும்பத்துல தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை உணர்வு வெளிப்பட முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்கால வாழ்க்கைக்காக சில நல திட்டங்களை செய்ய போறீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான் குரு சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. கல்வி வேலை பூமி சார்ந்த காரியங்கள் வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி. பகை ராசிகள் துலாம் தனுசு கும்பம் மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம், பண வரவு உண்டாகும். பூசத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க, அமையும். ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள் கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது சங்கடஹர சதுர்த்தி நாளுங்க. விநாயகப் பெருமானை வழிபட்டால் நல்லது. தடை தாமதங்கள் நீங்கும். காரணம் என்னன்னா, உங்க ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய பல முயற்சிகள் தோத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கும். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் கேத்து பகவானுடைய தோஷம் போகணும்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள்ல விரதங்கள் அனுஷ்டித்து மாலை நேரத்துல கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்க பொருளை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை பாருங்க, கண்ணார கண்டு தரிசனம் பண்ணுங்க. அப்ப கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நீங்குங்க. மன வருத்தங்கள் போக்கும், மன உளைச்சல் நீங்கும், தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படாது. ஆகவே இந்த வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உத்தியோக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வருங்க. எல்லா சூழ்நிலைகளையும் லாவகமாக கையாளுவீங்க. திறமை ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு காரியத்தை செய்யணும் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. மனசுல தன்னம்பிக்கை திடம் இருக்குங்க. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றவங்க அதை அடையாம விட மாட்டீங்க. உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி இமாலய வெற்றி. ஆக சிம்மராசி அன்பர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீருங்க. உடல் உழைப்பை அதிகப்படுத்துங்க. நேரம் காலம் பார்க்காம உழைங்க, உழைப்ப கொடுங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்ற மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொன்னார். அந்த பலனை தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காராக. கிருஷ்ண பகவானுடைய வாக்குப்படி பக்தி யோகத்தோட இருங்க, பக்தி செய்யுங்க. அந்த யோகம் உங்களை மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு கொண்டு போகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலக போகுது சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அஷ்டம சனி துவங்குதுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு போயிட்டு அங்க பரிகார சாந்தி பூஜைகள் செய்யுங்க. அதே மாதிரி தினம்தோறும் ஒரு கைப்பிடி சாதம் கருப்பு எள் கலந்து காகத்திற்கு அன்னம் வைங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்க முயற்சி பண்ணுங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்க எழுந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பல பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆக்குங்க. இது ஒரு பரிகாரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கு உண்டான வழிபாடு முறைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தீரும், உடல் உபாதைகள் அகலும், விட்டமின் டி சத்து அதிகமாக்கும், மன கோளாறுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நீங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தி ஆகுங்க. எந்த விதமான இடர்களும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா பயணிக்கும். ஆனா பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த நாள் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கும். வீட்டுல யாருக்கு குழந்தைங்களுக்கு கூட இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு சொல்லாதீங்க. முடிஞ்ச வரையில மனசையும் அமைதிப்படுத்துங்க, உங்களுடைய பேச்சையும் அமைதியாக்குங்க, மௌனமா இருக்க பாருங்க, அதான் நல்லது. உறவுகளிடத்துல ரொம்ப விட்டு கொடுத்து போகணுங்க. ஏன்னா
விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ல இருந்து 3க்கு டிராவல் பண்றார், சஞ்சாரம் பண்ண போறார். ஆக விரையாதிபதி 2ல இருக்கிறதுனால பேசினா உங்களுக்கு விரயம் தான் நடக்கும். இல்லைன்னா உங்களை பத்தி அவமானப்படுத்துவாங்க. சொன்ன காரியத்தை எதையும் செய்யல அப்படின்னு உங்களை விமர்சனம் பண்ணலாம். தேவையில்லாத காசிப் வரும். உங்களை பத்தி தேவையற்ற பேச்சுக்கள் வரும். பயனற்ற பேச்சுக்கள் தான் இருக்கும். இது உங்களுக்கு காதுல கேட்கும் போது கொஞ்சம் மனம் வருத்தமாயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. போட்டிகள்ல ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. திடீர் பயணங்களால மாற்றங்கள்லாம் ஏற்படும். தெய்வ வழிபாடு செய்யுங்க. நாக தேவர்கள் நாக தேவதைகளை வழிபாடு பண்ணுங்க. நாக சக்தியை வழிபடுங்க. நாக சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க. சிவபெருமானுடைய வழிபாடு பல பிரச்சனைகளை போக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு தான் நல்லதுங்க. இந்த நாள் ஆக்கப்பூர்வமா இருப்பீங்க. திடீர் டிராவல் ஆகும். இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். பிசினஸ் பண்றவங்க, பணத்துக்காக முழு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு ராசிகள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்குங்க. பூரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா சிந்தித்து செயல்படுங்க. அலட்சியம் காட்டாதீங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரலாங்க. ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் சிம்மராசி என்பர்களே. வேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்ங்க. வெள்ளிக்கிழமை மாசி 22ஆம் நாள்ல கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது வான்மண்டலங்கள்ல நிலவக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில பார்க்கும்போது லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது ரொம்ப சென்சிட்டிவானது, ஒரு உணர்வு பூர்வமானது. எதை சொல்லணுமோ எதை பகிரணுமோ அதை மட்டும் பகிர்ந்துகிட்டா நல்லது. தேவையில்லாத விஷயங்களை பத்தியோ இல்ல உங்க மனசுக்கு பிறர் இடத்துல சொன்னா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சு சொல்லும் பொழுது அது மத்தவங்களுக்கு போய்கிட்டே இருக்கு. அதுக்கு எண்டே இருக்காது. ஆக கூடுமான வரையில உங்களுடைய விஷயங்களை ரகசியமா பாதுகாக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வேலை தொடர்பாக, வருமானம் சம்பந்தமாக, உங்களுடைய வாழ்க்கை டெவலப்மெண்ட், வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் பணம் ரீதியாக கூட யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சி பண்றது நல்லது. அதிகமா கணக்கு போட்டு பெரிய அளவுல பண்ணணும்னு நினைச்சு எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதாவது முதலீடு பண்ணாதீங்க. கை விரலுக்கு தகுந்த மாதிரி சமாளிக்கிற மாதிரி குறைஞ்ச அளவு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபத்தை பாருங்க. அது உங்களுக்கு சேஃபா இருக்கும், பாதுகாப்பானதாக அமையும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது மறதி, படிக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுங்க. நிறைய படிப்பீங்க, ஆனா எக்ஸாம் ஹால்ல போய் உக்காந்த உடனே அதை எழுத முடியாம சின்ன பிரச்சனைகள் வரும். நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும். கூடுதலான ஒரு பல நன்மைகள் பிறக்கும். உங்களுடைய செயல்கள்ல வேகம் இருக்கும், விவேகமும் தேவை. யாரிடத்திலும் எதை பற்றியும் அதிகமாக புகார்கள் சொல்றதோ குறை சொல்வதோ, அதிகமாக யாரிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதோ கூடாது. முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அபிவிருத்தி வரணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், எல்லாருக்கும் முன்னிலையில நல்ல நிலைக்கு வரணும்ட்டு நீங்க எடுக்கிற முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த நல்ல பலன் நிச்சயம் வரும். அதுல நோ டவுட் அட் ஆல். ஆக கன்னிராசி அன்பர்கள் பிறருக்கும் உதவி பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கையும் நல்லா வச்சிருப்பீங்க. யாருக்கு என்னென்ன தேவை ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல விட்டு கொடுக்காம இருப்பீங்க. எல்லாருக்குமே நல்ல தோழனாக தோழியாக இருப்பீங்க. வருங்காலத்திற்காக சில நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க. உங்களுடைய அபரிவிதமான சாதனைகள் வெளிப்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும், அந்யுன்யம் உண்டாக்குங்க. தேவைக்கேற்ற மாதிரி வியாபாரமும் நடக்கும், வருமானம் கிடைக்கும், வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். இந்த நாள் பெரிய அளவுல சிரமங்கள் எதுவும் இருக்காதுங்க. சந்தோஷமா குடும்பத்தோட ஆனந்தமா மகிழ்ச்சியா எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். தேக பலம் கூடும், ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகுங்க. பல பல நன்மைகள் பிறக்க போகுது. இந்த நாள் தைரியமா இருங்க, இறை வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ விநாயக பெருமான் சங்கடார சதுர்த்தி நாளுங்கிறதுனால பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணுங்க. அங்க செய்யற அபிஷேக விபூதி எடுத்துக்கிட்டு வாங்க, வீட்டுல தினந்தோறும் இடுங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீருன்னு சொல்லி தினந்தோறும் அந்த
திருநீற்று பதிகத்தை படிச்சு உங்களுடைய சிறப்பு பிறப்பு நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தினந்தோறும் அந்த விபூதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேத்து பகவான் விரயத்துல இருக்கிறாருங்க 12வது வீட்டுல. அவரால் வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் தீருங்க. இரவுல தூக்கமின்மையே இல்லாம இருப்பீங்க, தூக்கமே வராது. அதிக நேரம் கண் விழிப்பீங்க, போன் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா மனசுல ஏதோ அச்சீவ் பண்ணணும் குறிக்கோளை நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இரவு நேரத்துல இல்லாம நிம்மதியா தூங்கி எழுந்து காலையில வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிக்குரிய நாளாக அமையுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க. அரசாங்க வேலைக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கவனமாக இருக்கணுங்க. அதிலும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. பல நன்மைகள் பிறக்கும், உற்சாகம் உண்டாகும். சித்திரையில பிறந்தவங்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள், எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்குங்க. தெய்வ இறை பிரார்த்தனை கைகூடும். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. கன்னி ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 22ஆம் நாள். ராசிக்கு விரயத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. நீங்க பழகக்கூடிய நபர்கள் மற்றவர்களிடத்துல சில சேஞ்சஸ் வரும். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, அது ஒரு விஷயமாக நடக்கும் மற்றவங்க மூலமா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமான நிலைப்பாடு இருக்கும். வீட்டுக்கு தேவையானபடி வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உடன் பிறந்தவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, உங்களுடைய துணைவருக்கு, துணைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய கவனிப்பு ரொம்ப ஸ்பெஷலா மற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. யார் பத்தி எதை நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்கும். மனசுல நிம்மதி, சந்தோஷம், எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீங்க. கூடுதலான பல நன்மைகள் இருக்குங்க. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் ஏற்படும். வேலைக்கு போறவங்களுக்கு அங்க வேலையில உற்சாகம், வேலைகளை விறுவிறுப்பா முடிக்கணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் வரும். சீக்கிரமா முடிப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பை ரொம்ப அழகா முடிச்சு கொடுக்கறதுனால நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்திலையும் சரி, முதலீடுகள் அதிகரிக்கும். லாபத்தை பாக்குறதுக்காக கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது சிறு குறு வியாபாரம் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. நலம் பயக்கும் நாளுங்க. எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. தெய்வ கடாட்சம் உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது மிக தேவை. வெள்ளிக்கிழமை தினம்ங்கிறதுனால ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கையா இருங்க. இறைவனை நம்புங்க. உங்கள் வீட்டு மகாலட்சுமி தாயை வழிபடுங்க. பெண்கள் மகாலட்சுமிக்கு நிகரானவங்கன்றதுனால வீட்டுல பெண்கள் இடத்துல, உங்களுடைய பிள்ளைகள் இடத்துலயோ, குழந்தைகள் இடத்துலயோ, துணைவர் இடத்துலயோ, தாய் இடத்துலயோ வீண் பேச்சோ ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாதுங்க. எதிர்பாராத வகையில திடீர் இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். போன் கால் வரும், ஏதோ ஒரு வேலைக்காக போக வேண்டியது இருக்கும், சீக்கிரமா வர சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீருங்க, வேலை கிடைக்கும். சூசகமா சொல்லணும்னா, துலாம் ராசி அன்பர்கள் இதனால் வரை இதை தேடிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும், வாழ்க்கை பழச்சிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்குங்க. ஆடம்பரமான பொருள் வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க, இன்வால்மெண்ட் இருக்கும். அதையே பொன் பொருளா வாங்கணும், எவ்வளவுதான் கோல்டு வித்தாலும் சரி, வீட்டுக்கு தேவை சுப விசேஷங்களுக்கு செய்யறதுக்காக சில முக்கிய முயற்சிகள் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல ஒரு தனி கவனம், அக்கறை இருக்கும். நிம்மதி நிறைந்த நாளாக அமையுங்க. எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வருமானம் கிடைக்கும். வேலை உத்தியோகம் கை கொடுக்கும். தொழில நிம்மதி பிறக்கும். கூட்டாளிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு, சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தருங்க. நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படாதீங்க. அமைதியா இன்னைக்கு வேலையை கவனிக்கிறது நல்லது. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரியவங்களுடைய ஆதரவு இருக்குங்க. நிறைய வேலைகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்வமா செய்வீங்க, மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை தினம் மாசி 22ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின் படி சங்கடஹர சதுர்த்தி நாளுங்க. விநாயகப் பெருமான வழிபடுங்க. கணபதி வழிபாடு உங்களுக்கு பல நன்மையை கொடுக்குங்க. வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் லாபம் கிடைக்கும், வருமானம் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே திருப்தியா 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தோட இருப்பீங்க, உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனி விலகுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதனால இந்த நாள்ல இருந்து ஒரு ஏற்றம் பிறக்கும். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையும். சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனி, 8ல இருந்து அஷ்டம சனி. ஆக இந்த 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கிறாரு சனீஸ்வர பகவான். ஆக விருச்சக ராசி அன்பர்கள் மூச்சு விடலாம், பிரீத்திங் டைம் கிடைக்கும். உங்க வீட்டுக்கு செலவாயிருக்கும், உங்களுடைய வண்டி வாகனத்துக்கு செலவாயிருக்கும், கடன் தொந்தரவு இருக்கும், ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவு இருக்கும், சரிவர வேலை கிடைக்கல, வருமானம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் நிலைமை மாறும். நல்லபடியா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய சேஞ்சஸ் வரத்துக்கான சூழ்நிலையும் இருக்கு. சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்க, வெளியில பொது இடங்களுக்கு, பொது காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, மாறுபட்ட அனுபவங்கள்லாம் ஏற்படுங்க. தோற்ற பொலிவுகள்ல சில மாற்றங்கள் வரும். காப்பீடு சம்பந்தமான வேலைகள்ல லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. லாபகரமான வாய்ப்புகள்ல வரும். வேலையில, தொழில்ல, வியாபாரத்துல, கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் சரி, கூட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கும் சரி, நல்ல நல்ல வாய்ப்புகள் சிறப்பா இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். எதிர்காலம் சுபமா இருக்கும். இனி வருங்காலம் வசந்த காலங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுனால இந்த நேரத்தை நழுவ விடாம, தவற விடாம காப்பாத்திக்கிட்டு முயற்சிக்கணும். சோம்பல்தனம், தேவையற்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. சனீஸ்வர பகவானுக்கு நன்றி தெரிவிங்க. உங்க தந்தை வழி மூலம் தொழில் செய்யறவங்க, பரம்பரையாக பூர்வீகத்துல தொழில் பாக்குறவங்களுக்கு ஒரு வருமான வளர்ச்சி, அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீங்க. டெவலப்மெண்ட் கண்டிப்பா கிடைக்குங்க. லாபத்துல பாக்யஸ்தானாதிபதி, அதாவது 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்துல இருக்கிறதுனால தந்தை வழியில வரக்கூடிய ப்ராஃபிட், பெனிஃபிட், சொத்து, பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வரும், கிடைக்கும். விவசாயம் பார்க்கறவங்களுக்கு நல்ல அனுகூலம், வருமான உயர்வு, நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளும் தீருங்க. தேவையற்ற எண்ணங்கள்லாம் மறையும். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அம்பிகையினுடைய அனுகிரகம் கைக்கு பணம் கிடைக்கும், தன வரவு உண்டாகும். மாணவ மாணவிகள் படிப்புல கெட்டிக்காரத்தனம் இருக்குங்க. ஒரு புதிய உற்சாகமான ஒரு வாழ்க்கையை பெற போறீங்க. அதே மாதிரி எஜுகேஷனுக்கு முயற்சி பண்றவங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க, எந்த நாட்டுக்கு போகலாம், என்ன செலவாகும், அங்க போய் என்ன படிக்கிறது, அங்க தங்கறதுக்கான நிலை என்ன, யார் நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பல நிலைகள்ல மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் மாதிரி யாராவது ஒருத்தர் துணைக்கு வருவாங்கங்க. எந்த விதமான இடர்களும் இருக்காதுங்க. கண்டிப்பா தெய்வ அனுகிரகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிக்கு நல்லது. சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க, அதுல ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மை தருங்க. நட்பு, பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, மேன்மை இருக்குங்க, கௌரவமா இருப்பீங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வரலாம். பயணம் தொடர்பான ஏற்பாடுகள் உண்டாகும். கேட்டையில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, நண்பர்களுடைய ஒற்றுமை, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, குடும்பத்துல மன நிம்மதி, தம்பதியர்களுடைய ஆதரவுன்னு பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா சூப்பரா இருக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலனை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 22ஆம் நாள்ல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு டிராவல் பண்றாருங்க. ஆக தனுசு ராசி அன்பர்கள் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகம் 4ஆம் வீடு, சுகஸ்தானத்துல எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உங்க ராசிக்கு 3ல இருந்து 4ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் டிராவல் பண்றாரு. இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு சுகஸ்தானத்துலதான் இருப்பார். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தொடங்குது. திருநள்ளாறுல ரொம்ப விசேஷமா பிரம்மாண்டமா பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும். இந்த நாள் உங்களுடைய சுகம் நலம் பெற, நல்ல விதமாக குடும்பம் அமைய, வீடு வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்க, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்கள் உழைப்புக்குண்டானபடி மதிப்பு கிடைக்குங்க. உங்களை பத்தி தவறா பேசினவங்க உங்களுடைய நல்ல குணத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, மீண்டும் வரலாம், வாய்ப்பு இருக்கு. விலகி இருந்தவங்க இணையறத்துக்கு விரும்புவாங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்க, சமூக சேவகர்களாக இருக்கிறவங்க, பொது காரியங்களில் ஈடுபாடு இருக்கிறவங்க எல்லோருக்குமே நல்லவர்களாகத்தான் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய சேவை எல்லோருக்கும் தேவைங்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு உயர்ந்த பண்பாடு உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் உயர்ந்த குறிக்கோள், லட்சியம், தீவிரமா வாழ்க்கையில ஒரு சில விஷயத்த சாதிக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக தெய்வ பலம் இருக்குங்க. சுக்கிரா பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிரா பகவானோட ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையும் அமையுது. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சங்கல்பம் பண்ணுங்க. உங்களுடைய கோத்திரம், அதன் பிறகு ராசி, நட்சத்திரம், லக்னம், உங்க பேரு எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அப்பதான் முழுமையா இருக்கும். தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. தாயை நல்ல விதமா பார்த்துக்கோங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு ஆதரவா இருப்பீங்க. ஏனி மாதிரி இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். பிறருக்கு என்னென்ன வேணுமோ துணையா இருப்பீங்க. அதிகப்படியான நன்மைகள் பிறக்குங்க. எதிலுமே கட்டுப்பாடோட இருக்கிறது நல்லது. எண்ணங்கள் மேம்படலாம். வேலைக்கு போறவங்க, அலுவலக காரியங்கள் இருக்கிறவங்க, மறைமுகமாக விமர்சனங்கள்லாம் ஏற்படலாம். உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் பேசிட்டு தான் இருப்பாங்க. எதையும் காதுல கேட்காதீங்க. நல்ல விஷயமாவும் பேசலாம், உங்களை பத்தி குறையும் சொல்லலாம், உங்க பாஸ் கிட்ட போட்டும் கொடுக்கலாம். நீங்க நல்லதே பண்ணா கூட அது கெடுதலா சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. இதையெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களால டெவலப்மெண்ட்டே பண்ண முடியாது. கேஷுவலா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. எதுவும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்துல 7ஆம் வீட்டுல இருந்து அவருடைய பார்வை செலுத்துறதுனால பெரிய அளவு மன கஷ்டங்கள், கிளேசங்கள் இருக்காதுங்க. எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு போவீங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டுங்க. தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கணும். குழந்தைகளிடத்துல அன்பா நடந்துக்கோங்க. மன கவலைகளை வெளிப்படுத்தாதீங்க. தியானம், யோகாசனங்கள் பண்றது, உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன் மூலத்துல பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. கௌரவமா இருப்பீங்க. பூராடத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விமர்சனங்கள்லாம் உண்டாகும். சில நேரம் ஏற்ற இறக்கமா சூழ்நிலைகள் இறக்கம், கவனிச்சு இருங்க. Have a nice day and wonderful day. Be happy. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி 22ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்றாருங்க. குடும்பம், வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்ச சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு பிரவேசிக்கிறார். இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆக மகர ராசி அன்பர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடக்குது. எந்தெந்த காரியங்கள்ல எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது. முயற்சிகள் அதிகம் தேவை. அதுவும் நீங்க எடுக்கிற முயற்சி பாத்தீங்கன்னா பணத்திற்காக மட்டும்தான் இருக்குங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்களோட
பண ரீதியாக எந்த விதமான வாக்குவாதங்களோ வீண் சங்கடங்களோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்க்கும்பொழுது மனசுல நினைச்ச வேலைகள் எல்லாமே சக்சஸா நடக்கும். 100% வெற்றி உண்டாக்குங்க. மன அமைப்பு திருப்தியை தரும். தேக பலம் தெய்வ பலம் கூடும். மனசுல நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் மனசுல அதிகமா இருக்கும். தந்தை வழியில இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் குறையும் மகர ராசி அன்பர்களுக்கு. காரணம் என்னன்னா 9ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல இருக்கிறார். ஆக தந்தை வழி உறவுகள்னால இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தந்தை கிட்ட வெளிப்படையா பேசுவீங்க. அன்பு அதிகரிக்கும். ஆனந்தம் உண்டாகும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த விதமான குறைபாடும் இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸா நடக்க போகுது. விவசாய வேலைகள்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க தாராளமா செய்யலாம். கோவில் வேலைகள்ல ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். கவனமா இருப்பீங்க. தெய்வ திருப்பணிகள்ல ஈடுபாடு இருக்கும். மகான்கள், யோகிகள், ரிஷிமார்கள் இடத்துல தரிசனம் கிடைக்கும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். பெருமாளுடைய வழிபாடுக்கு உகந்த நாளுங்கிறதுனால கோவிலுக்கு சென்று வர கைக்கு பணம் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வருமானம் உண்டாக்கும். எந்த இடர்களோ துன்பங்களோ நேரிடாது மகர ராசி அன்பர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். அனுசரித்து போக வேண்டிய அற்புதமான நாளாகவும் அமையுது. எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேஷன் சொல்றாங்க, வீட்டுல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான விஷயங்களை பத்தி பேசுறாங்கன்னா நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணுங்க. மகர ராசி அன்பர்களை இன்னைக்கு சனி பகவான் உங்க 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறதுனால கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். கருங்குவலை பூ கிடைச்சா நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. அன்னதானம் செய்யுங்க. ரொம்ப நல்லது. கூடுமான வரையில வருமானம், தொழில், வியாபாரம் இது சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா நினைச்ச வேலைகளை முடிப்பீங்க. சக்சஸ் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிருஷ்ட திசை வடக்கு. அதிருஷ்ட எண் 9. அதிருஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாக்குங்க. திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு இழுபறிகள் குறையும். பண ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடம் மறையும். மன நிம்மதி உண்டாக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் பிறக்கும். வருமான உயர்வு ஏற்படும். பணம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி 22ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின் படி சனீஸ்வர பகவான் உங்க ராசியிலிருந்து 2ஆம் வீடான மீனத்துக்கு பிரவேசிக்கிறாருங்க. சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல நடக்குது. ஏற்கனவே நடந்தது திருக்கணிதத்தின் படிதான் சனி பெயர்ச்சி நடந்தது. ஆனா இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி சித்தர்களுடைய வாக்குப்படி இந்த நாள் தாங்க சனி பெயர்ச்சி நடக்குது. இந்த 2.5 ஆண்டு காலம் உங்க ராசிக்கு சனீஸ்வர பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். வருமான ஸ்தானத்துல பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாங்க. அலைச்சல்கள் இருக்கும். நீங்க நினைக்கிற வேலைகள் கொஞ்சம் இழுபறியாக முடியும். சிந்தனை போக்குல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிறைய ஒரு விஷயங்களை நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. வேலையாட்கள் மூலம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமமும் நடக்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியா பக்குவமாக நடந்துக்கணும். இந்த சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு சில நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த நாள் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிசினஸ் பண்றவங்க உங்க பார்ட்னர் கிட்ட, அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் கிட்ட, ஊழியர்கள் கிட்ட பக்குவமா நடந்துக்கணுங்க. எதையுமே பெருசா பிளான் பண்ணாதீங்க. இந்த நாளை பொறுமையா அமைதியா நகர்த்துங்க. சந்திர பகவான வணங்குங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க. நடக்கிறது நல்லதா நடக்கும்னு நம்புங்க. இறைவன் மீதான பக்தி அதிகரிக்கணும்.
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொன்ன மாதிரி பக்தி யோகம் தாங்க சிறந்த யோகம். யோகத்திலேயே தலை சிறந்தது பக்தி யோகம். ஆகவே பெருமாள் வழிபாடு பண்றது, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. தினந்தோறும் கும்பிடுங்க. கோவிலுக்கு பக்கத்துல நேரம் இருக்கிறவங்க போயிட்டு வரலாம். இல்லைன்னா வீட்லயே காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத்துன்னு வழிபடுங்க. ஆஞ்சநேயர் அப்படிங்க உங்களுடைய சகல காரியத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகுங்க. ஓரளவிற்கு அனுகூலம் ஏற்படும். தடை தாமதங்கள்லாம் நீங்கிறதுக்கு பிள்ளையாரையும் வழிபடணும். ஏன்னா களத்திர ஸ்தானம் 7ஆம் இடம் உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடம். பார்ட்னர்ஷிப், நண்பர்கள், குடும்ப உறவுகள், இந்த இடத்துல கேத்து பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஆகவே கும்பராசி அன்பர்கள் எல்லா கிரக தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும்னா ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நவ கிரகங்கள் வழிபட்ட பலன் உண்டு. தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சந்திராஷ்டமன்றதுனால சாப்பிடுற உணவிலும் எச்சரிக்கை இருக்கணும். குடிக்கிற தண்ணியில எச்சரிக்கையா இருக்கணும். வெளியில போய் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. தேவையற்ற உணவுகளை அவாய்ட் பண்றது நல்லது. பணம் ரீதியாக நிறைய வேலைகளை பார்க்க வேண்டி இருக்கும். இணையம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு குழப்பம் இருக்குங்க. மாணவர்கள் படிப்பீங்க, ஞாபகம் வச்சுக்க முடியாது. கொஞ்ச நேரம் படிப்பீங்க, கொஞ்ச நேரம் வசதியா இருக்கும். அதையே எடுத்து ஓரம் கட்டிடுவீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், சில வேலைகளை பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உடல் அசதி இருக்கும். சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பேசும்பொழுது வாக்குல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அனாவசியமாக யாரையும் துன்பப்படுத்தும்படியாக பேசக்கூடாது. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் அதிபதி வந்திருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. எதை பேசினாலும் நிதானித்து பேசணும். பெரிய பெரிய விஷயங்களை பத்தியோ பணம் ரீதியாக வெளியிடங்களை யாருக்கும் பேசாம இருக்கிறது நல்லது. உங்களுடைய செயல்படக்கூடிய விதங்கள்ல சேஞ்சஸ் வருங்க. மன அமைதி மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால வழிபாடு செய்யறது நல்லது. சந்திர பகவான் ஓரை, செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரைகளை சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தருங்க. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பக்கன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன் அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பொறுமை, அமைதி, நிதானம் தேவை. சதயத்துல பிறந்தவங்க விவேகமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சந்திராஷ்டமன்றதுனால பொறுத்தார் புவி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமை நிதானம் வேணும். எதை பத்தியும் அதிகமாக யோசிக்காதீங்க. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்க வழிபாடு முக்கியம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 22ஆம் நாளுங்க. இது நாள் வரையில விரயத்துல இருந்த சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. உங்களுடைய ராசியில 2.5 ஆண்டு காலம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பிரவேசிப்பார். அவருடைய சஞ்சாரம் தான் நடக்கும். எதுவும் பயப்படுற மாதிரி இருக்காது, கவலை வேண்டாம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. ஒரு 27 முறை கோவிலை சுற்றி வந்தால், வலம் வந்தால் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. எல்லா விதமான குறைபாடுகளும் தீரும். அதோட அஷ்டமாதிபதி சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில. ஆக மீனராசி அன்பர்கள் சகோதரர்கள் வழியில ஒற்றுமை உண்டாகும். சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப திருப்தியா சிறப்பா முடிப்பீங்க. குடும்பத்துல ஒற்றுமை, மன நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்குங்க. விருப்பமான விஷயங்களை செய்வீங்க. நீங்க எடுக்கக்கூடிய வேலையில நல்ல உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, உயர்ந்த நிலை கிடைக்குங்க. குட் திங் வில் ஹேப்பன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆக்கும். கிரக தோஷங்கள் தீர இறை வழிபாடு நல்லது. அம்மையப்பர், பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பெருமாளை வணங்குங்க. ஹரியையும் ஹரணையும் ஒன்றாக வழிபடணும்.
சிவா விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது மீனராசி அன்பர்கள். வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் வந்து சேருங்க. வியாபாரத்துல ஒரு டெவலப்மெண்ட், எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் அச்சீவ் பண்ணுவீங்க, சாதிப்பீங்க. குறிக்கோள்கள் நிறைவேறும் அற்புதமான நாள். உங்களுடைய பிறப்பு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து காரியங்களும் நடக்கும். வியாபார வேலைகள்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நுட்பமான சில விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க. சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வேலை தொடர்பாக முயற்சிகள் நடக்கும். உடல் நலம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க, கைக்கு பணம் வரும். தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், நண்பர்களுடைய வருகை உற்சாகத்தை கொடுக்கும். எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குங்க. தெய்வ பலம், தேக பலம் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற போறீங்க. ராசிக்கான அமைப்பு படி நிதானமாகவும் இருங்க. வேலை செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு பண்ண நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை பிறக்குங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுங்க, கைகூடி வரும். ராசிக்கான நட்பு பகன் பார்க்கும்பொழுது கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம் நட்பாக இருக்கிறவங்க. பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் அதிகரிக்குங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ரேவதியில பிறந்தவங்களுக்கு செயல்பாடுகள் கைகூடி வரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.